சந்திக்கணும், உங்ககிட்ட பேசணும்னு தேவன் ஆர்வமா இருக்கிறார். அதாவது விடுதலுக்கு முன்னாடியும் சரி, விடுதலுக்கு பிறகும் சரி, மனிதனை தேடுகிறவர் தேவனாகவே இருக்கிறார். கூலான ஒரு மனநிலையில நீங்க இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நீங்கள் அதிகமாக கேட்க முடியும். ஆனா கூட தேவன் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்க எதுக்கு நேரம் கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் அது பேர்ல உங்களுக்கு எவ்வளவு நேசம் இருக்கு என்பதை சொல்ல முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது ஒரு பலமாக நலமான காரியமாக இருக்கும். தனித்திருப்பது என்பது வேறு, தனிமையா இருப்பது என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. உங்களுடைய டிசைன் என்னன்னா, நீங்க உறவுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. உறவின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதா பேச போறோம். The purpose of relationship. அதாவது பர்பஸ் அப்படிங்கிறது தேவன் எல்லாத்தையும் என்ன காரணத்துக்காக வச்சிருக்கிறார், காரணம் அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நோக்கம்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் இருக்கிறது என்கிற காரணம். எல்லாம் சொல்ற காரணம். நீங்க ஏன் இருக்கிறீங்க, அதான் பிரதர் தெரியல. நிறைய பேர் கேட்காங்க, நீலாம் ஏன் இருக்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லை, கடவுள் உங்களை ஏன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நோக்கம், இந்த வாழ்க்கை ஏன் இருக்கு அப்படிங்கிறதுக்கான நோக்கம். இயேசு ஏன் சிலுவையில மரித்தார் பாருங்களேன். எந்த சந்ததியும் இல்லாத மாதிரியான ஒரு சந்ததி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். என்னன்னா, எதுனாலும் அவங்களுக்கு ஒரு விளக்கம் தேவை. அதாவது கேள்விகள் எழுப்புகிற ஒரு தலைமுறையை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இவ்வளவு கேள்வி கேட்டோமான்னு தெரியல. ட்ரெஸ் எடுத்து பல்ல தேய்னா ஏன் தேய்க்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டதே இல்லை. ஏன்னா நமக்கு ப்ரெஷ்ஷே இல்லை. ஆனா இப்ப அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா ஏன் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு வருது. இந்த ஜெனரேஷன் எல்லா ஜெனரேஷனை விட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அது இப்போ அடுத்தாலாம் புதுசாக வந்திருக்கீங்க, இன்னும் ரொம்ப கேட்பாங்க. நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன் பைபிள் படிக்கலன்னா என்ன, ஏன் இயேசு வந்தார், ஏன் ஏன் ஏன்னு நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ஏங்கிற கேள்வி தேவையில்லைன்னு சொல்லல, நிச்சயமாய் கேட்கப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஏன் என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமா இருக்கு. அது கேட்காமலே வாழ்க்கையை என்ன பண்ணிட முடியாது, எடுத்துட்டு போயிடவே முடியாது. பாருங்க, எல்லாத்தையும் குறித்து கேள்வி கேட்கணும். ஏன் சபை, ஏன் ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், இது எல்லாமே ஒரு கேள்விதான். தேவன் சிருஷ்டிப்பின் தேவனாக மட்டும் இல்லாம ஒன்றை ஏன் சிருஷ்டித்தேன் என்பதை பற்றி என்ன பண்றாரு சொல்லுகிறார். பட்சமா தான் பட்சமா ஞாபகம் இருக்கா? தேவன் படைக்கிற தேவனாக மட்டுமல்ல, இந்த படைப்புகளை அவர் ஏன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் என்ன பண்றாரு சொல்றார். எல்லாருமே பொதுவாக நம்ம கவனம் செலுத்துறது என்ன, அவர் படைத்தார் அப்படிங்கிறத நாம் அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் படைத்தது மட்டுமல்ல, படைத்தது ஏன் அப்படிங்கிறது சொல்லப்படும் பொழுதுதான் அந்த இருத்தலுக்கு அர்த்தம் உண்டாக ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அப்படி யார் கேட்டா? யார் கேட்டாங்க? இப்பதான் நாங்க கேட்டோம், நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறீங்களா? தாவீது கேட்கிறான், நான் இங்க வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா அப்படி கேட்கிறான். ஏன்னா வெறும் இந்த கொரியர் பாய் வேலையை பார்க்க தான் நாங்க வந்தேன்னா, அப்பத்தையும் பிரெட்டையும் கொண்டு வந்து அண்ணன் தம்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறான். வெறும் இதுக்காக தான் நான் வந்தேன்னா, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நீங்க இங்க பல விதமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா கூட தேவன் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். இந்த நோக்கத்தை நாம் அறிந்து இந்த நோக்கத்துக்காக வாழும் பொழுது அந்த வாழ்க்கை நிறைவானதாகவும் திருப்தியானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். போன வாரம் நிறைய காரியங்கள் பேசணும். அதுல ஒரு காரியம் என்ன பேசணும், தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. அதை பத்தி என்ன பண்ணணும் பேசணும். இங்க இதெல்லாம் என்ன பேசணும்னே உங்களுக்கு தெரியலன்னா, ஒரு 7-8 வாரம் பேசின சீடி இங்க இருக்கும். அதை வாங்கி என்ன பண்ணுங்க, கேளுங்க. போன வாரம் பேசினது தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை. சாயங்காலம் ஒரு சீரீஸ் பேசிட்டு இருக்கிறோம். எதிர்மறையான சூழ்நிலைகளை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். 2வது சர்வீஸ்ல கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதுல தேவன் வன்முறையாளரா அப்படின்னு பழைய ஏற்பாடுலாம் ஏன் படிக்கிறோங்கிறத பத்தி அது போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினேன். போன வாரம் தேவன் உறவின் தேவன், திரித்துவ தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி பேசுறோம்.
பாருங்க, நீங்க ஒரு சபைக்கு வந்திருக்கிறீங்க. இங்க ரொம்ப முக்கியமான காரியமாக ரெண்டு இருக்கிறது. ஒன்று இங்க பேசப்படுகிற வார்த்தை, இன்னொன்று இங்கு நீங்கள் மற்றவர்களோடு கொள்ளுகிற நட்பு. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை, உறவு. இது ரெண்டும் தான் சபையில ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டரா இருக்குது. பாருங்க, ரெண்டையும் விட்டுட்டு மீதியெல்லாம் இருந்ததுன்னா நீங்க வருவதற்கும் நீங்க இங்க வந்து இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பயன் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. பெரிய பயனை பார்க்கணும்னா ரெண்டு காரியத்துல கவனம் செலுத்தணும். எல்லாம் சொல்லுங்க, ரெண்டு. என்னதெல்லாம்? ஒன்று வார்த்தை, இன்னொன்று உறவு. இந்த ரெண்டுலையும் கவனம் செலுத்தணும். இந்த ரெண்டும் தான் சபை இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வார்த்தைன்னா நாங்க என்ன போதிக்கிறோம், என்ன பேசுறோங்கிறத கவனிக்கணும். அதை இன்னைக்கு கேட்கறது மட்டும் இல்லாம வார நாட்கள்லயும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு கேட்கறது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த நோக்கத்தை பத்தி சொல்றோமே, நம்ம நோக்கத்தை கண்டுபிடிச்சோமா என்னங்கிறத பார்க்கணும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், அதை பத்தி பேசணும், அதை பத்தி சிந்திக்கணும். அது உங்க வாழ்க்கையில பயணம் தரும். அடுத்தது, சபைக்கு வந்துட்டு படாரம் ஓடிடக்கூடாது. பாருங்க, இங்க இருக்கிற மக்களோடு நட்பு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாரோ ஒருத்தரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க பேரை தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துங்க. அப்படி நட்பு கொள்ளலைன்னா அதுக்கு பேர் சபையே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, உறவு இல்லைன்னா அது சபையே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடைய நீங்க வந்தவங்களோடய நின்றுக்கிட்டு பேசிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க சர்ச்சுக்கே வரல. நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கிறதுக்கான அடையாளமே என்னன்னா, நீங்க இன்னொருவரிடம் உறவு கொள்ள ஆரம்பிப்பது. ஏன் தெரியுமா? உங்களுக்கான பிரேக் த்ரூஸ், உங்களுக்கான ஒரு அதிசயம் எங்க இருக்குதுன்னா, தேவன் அதை உங்க கையில கொடுக்காம யாரோ ஒரு நபர் கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு. புரியல உங்களுக்கு இது? ஏன்னா இது அவ்வளவு ஈஸியா புரியுற ஒரு மேட்டர் இல்லை. நாம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருக்கோம்னா, எவ்ரிதிங் இஸ் யுவர் ஹேண்ட்ஸ், எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியே கொடுத்து வளர்த்தாங்க. அப்படி இல்லை. பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, நம்ம கையில இல்லை. அதனாலதான் யாரையும் மதிக்கிறது இல்லை. எல்லாமே உன் கையிலன்ட்டாங்களா, அப்புறம் யாரும் மதிக்கணும்? இன்னொருத்தரை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும்? இன்னொருத்தரை பற்றிய காரியங்கள் ஏன் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க மாட்டோம். நீ காலையில் என்ன பேச போறேன் அப்படின்னா, உறவின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத பேச போறேன். the purpose of relationship. எல்லாம் சொல்லுங்க, உறவின் நோக்கம். ஏன் தேவன் வந்து உறவை வச்சிருக்கிறாரு? ஏன் தேவன் வந்து இந்த மனிதர்களுக்குமான இணைப்பை அவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளும். பாருங்க, ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்றா படிக்கிறோம். இந்த வாரம் இதை நாம் ஆழமாக படிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, உறவின் நோக்கம். ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 2 18வது வசனம் பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், ஒரு வார்த்தை வருது பாருங்க, தேவனாகிய கர்த்தர். எல்லாம் நல்லா கவனிங்க, இதுலயே நிறைய மேட்டர் இருக்கு. அப்புறம் மீதி உள்ளது அப்புறம் சொல்றேன். தேவனாகிய கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, லார்ட் காட். நல்லா சொல்லுங்களேன். ஜெனிசிஸ் 1ல நீங்க இந்த வார்த்தையை படிக்க மாட்டீங்க. ஜெனிசிஸ் 2ல தான் அந்த வார்த்தையே வருது. ஜெனிசிஸ் 1ல நீங்க என்ன படிப்பீங்கன்னா, கர்த்தர்ங்கிற வார்த்தையை தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. எலோஹிம், தேவன். கர்த்தர்ங்கிற வார்த்தை இருக்காது. என்ன வார்த்தை இருக்கும்? தேவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். எலோஹிம் அப்படிங்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார், தேவன் தமது சாயலாக அப்படின்னு தேவன்ங்கிற வார்த்தையை என்ன பண்றோம், ஜெனிசிஸ் 1ல நம்ம படிக்கிறோம். ஆனா ஜெனிசிஸ் 2ல நீங்க அப்படி படிக்க மாட்டீங்க. ஜெனிசிஸ் 2 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க தேவனை பற்றி பேசுகிற வார்த்தைகள் என்னெல்லாம் வருதோ அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க என்ன வருது, தேவனாகிய கர்த்தர். என்னங்க டிஃபரெண்ட்? தேவன் நானே, தேவனாகிய கர்த்தர் நானே அப்படிங்கிறீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. தேவன் அப்படின்னு சொல்லும் போது எலோஹிம், அதாவது சிருஷ்டிப்பின் தேவன் அப்படிங்கிறது அர்த்தம். ஆதியாகமம் 1 தேவன் சிருஷ்டிப்பின் தேவன் அப்படின்னே சொல்லுது. ஆனா ஜெனிசிஸ் 2 எதை சொல்ல வருதுன்னா, அந்த சிருஷ்டிப்பின் தேவன் என்று தேவனை குறித்த வெளிப்பாடு வராமல் இன்னொரு வெளிப்பாடோடு சேர்ந்து வருகிறது. the Lord God, தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, the covenant keeping God, அல்லாவிட்டால் உடன்படிக்கையின் தேவன், அல்லாவிட்டால் உறவு கொள்ளுகிற தேவன் என்று அர்த்தமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உறவு கொள்ளுகிற தேவன். நல்லா வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் வெறும் சிருஷ்டிகர்த்தா மட்டுமல்ல, சிருஷ்டிப்பின் தேவன் மட்டுமல்ல, சிநேகிதராக இருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாம் சொல்லுங்க, சிநேகிதராகிய தேவன்.
எல்லாம் சொல்லுங்க, என்னை சிருஷ்டித்த தேவன். அடுத்தது என் சிநேகிதராகிய தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் சிநேகிதராகிய தேவன். அதாவது பைபிள்ல இருக்கிற அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, கடவுள் பக்தன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அப்படியே ரொம்ப காலமா அப்படி வச்சிருக்கிறாங்க. ஆனா பைபிளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கடவுள் மனுஷனோட நட்பு கொள்ள விரும்புகிற தேவன், மனிதனோடு உறவு கொள்ள விரும்புகிற தேவன். இப்போ நீங்க காலையில வந்து ஆண்டவர் ஆசையா தேவனோடு நீங்க வந்திருக்கலாம், அப்படியும் வந்திருக்கலாம், போனமே அப்படின்னு வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், காலையில நீங்க இங்க வந்து தேவனை சந்திக்கணும், அவருடைய பிரசனத்தை உணரணும், அவருடைய வார்த்தை கேட்கணும்ட்டு நீங்க எவ்வளவு ஆர்வமா வந்தீங்களோ, அதை விட உங்களை சந்திக்கணும், உங்ககிட்ட பேசணும்னு தேவன் ஆர்வமா இருக்கிறார். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏதேன் தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனாகிய கர்த்தர் மனிதனை சந்திக்க வந்தார். நல்லஞ்சான்னு தெரியல. நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம்னா, கடவுள் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அந்த கடவுளை சந்திக்கிறதுக்காக நம்ம டிராவல் பண்ணி போறது தான் நம்ம ரொம்ப பாக்குறோம். ஆனா நீங்க பைபிள் ஆரம்பிச்சா மனுஷன் எங்க இருக்கிறான்னு பார்த்து அவனை மீட் பண்றதுக்காக தேவன் வராருங்க. உங்களுக்கு விளங்குதான் தெரியல, நீ காலையில அதான் சொன்ன, ஜோம் பண்ணிட்டு உட்காருங்க அப்படின்ட்டு. இது வந்து நாலேஜ் கிடையாது, இது வந்து அறிவு புகட்டும் இடம் கிடையாது. இட்ஸ் a place of revelation. இது வந்து வெளிப்பாட்டின் காரியமா இருக்குது. இதுல 1000 மேட்டர் இருக்குது. இந்த ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக்கிறீங்கன்னா, அது என்னன்னா, ஏதோ நீங்க போய் அவரை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு மேட்டர் கிடையாது. நீங்க போய் அவர் எங்கே இருக்கிறார், எங்கே கடவுள், எங்கே கடவுள். தொலைஞ்சு போனது கடவுள் கிடையாது, தொலைஞ்சு போனது மனுஷன். அதனால கடவுளை தேடி நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம், கடவுள் தான் மனிதனை தேடி வருகிறார். அதாவது விழுதலுக்கு முன்னாடியும் சரி, விழுதலுக்கு பிறகும் சரி, மனிதனை தேடுபவர் தேவனாகவே இருக்கிறார். ஆஃப்டர் ஃபாலோ, பிஃபோர் ஃபாலோ என்ன நடக்குது? காட் ஃபாலோ. முன்னாடியோ பின்னாடியோ தேவன் உங்களை என்ன பண்றாரு? பின்தொடர்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சிருஷ்டிப்பின் தேவன் மாத்திரம் அல்ல, எல்லாம் சொல்லுங்க, அவர் என் சிநேகிதராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான் அப்படின்னு எழுதுது. ஆபிரகாம் வந்து யாரா? he is a friend of God. அதாவது ஒரு மனிதனும் தேவனும் என்ன ஆகுறாங்க? ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஏதோ டீ கடையில யாரையோ ஒரு அண்ணாச்சி பார்த்து, யாரோ தம்பியை பார்த்து, இல்லை ஸ்கூல்ல யாரையோ பார்த்து நீங்க பழகுறீங்கள, அது மாதிரியா கடவுளை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? ஆபிரகாமும் தேவனும் யாரா? நீங்க யோசித்து பாருங்க. ஃப்ரெண்டுனா அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? நம்ம ஈஸியா படிச்சிடறோம் பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட் அப்படின்னு படிச்சிடறோம். அன்பு நண்பனே அப்படி பேசுவீங்களா நீங்க? நண்பர்கிட்ட எப்படி பேசுவீங்க? ஐயோ இது எப்படி சொல்ற, வரைக்கும் நமக்கு வந்து அன்பிலீவபிளா இருக்கு. இது வந்து நம்பவே முடியல. கடவுள் எப்படி இப்படி ஆக முடியும்? கடவுள் மனுஷனை படைச்சது என்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா படைப்புகளுக்கு விட நமக்கான விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அவருக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அவருக்காக படைக்கப்பட்டோம். நாம் படைக்கப்பட்டது நோக்கமே தேவனோடு உறவு கொண்டு சிநேகிதராக அவரோடு கூட நட்பு பாராட்ட தேவன் உங்களை என்ன பண்ணிருக்கிறார்? படைச்சிருக்கிறாரு. நமக்கு அது என்னன்னு தெரியாததுனால அவரே நமக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, லார்ட் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் வந்து நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கிறார், நட்பின் தேவன், உறவின் தேவன், சிநேகிதராக இருக்க விரும்புகிற தேவன் என்ற அர்த்தமாக இருக்கிறது. சில சொன்னாங்க, எனக்கு வந்து ஜெபம் பண்றதுக்கே அந்த அளவுக்கு விருப்பம் வரவே மாட்டேங்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், உங்க ஜெபத்தை கேட்கறதுல அவர் விருப்பமா இருக்கிறாங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்க கூட பேசணும் அல்லது நீங்க பேசுறதை கேட்கறதுல தேவன் விருப்பமா இருக்கிறார் என்பது உங்களுக்கு விளங்கும் போது உங்க ஒரு ஆசை தன்னால வர ஆரம்பிக்கும். பைபிள்ல போட்டிருக்குது, பகலில அந்த அதிகாரமும் 2:3 இதுலதான் அதை நம்ம படிக்கிறோம் இல்லையா? 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள்
கேட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவன் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் வருது இவங்களுக்கு தெரியுது. சில சொல்றாங்க எங்க வீட்டுக்காரர் தான் வராரு அப்படிங்காங்க இங்க இருக்கும்போதே. ஏன்னா அவர் செருப்பு போட்டுட்டு தான் நடப்பாரு, சிறப்பு அப்படின்னு. ஆண்டவர் எதுவும் பேரகான் செருப்பு போட்டு நடந்தாரா? எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஆதாம் அவர் உலாவுகிற சத்தத்தை என்ன பண்ணானா? கேட்டான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது தேவன் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, தேவன் இங்க வந்து என்ன சந்திக்க வராரு அப்படிங்கிற சென்ஸ் பண்ணக்கூடியவனாக, உணரக்கூடியவனாக ஆதாம் இருந்தான். ஆமென். அப்போ பகலில் குளிர்ச்சியான நேரத்துல ஆதாம சந்திக்க வராரு. அதாவது நீங்க டென்ஷனா இருக்கிற டைம்ல, நீங்க கூலா இருக்கிற டைம் தான் உங்களை வந்து பாக்குறாரு. ஏன் தெரியுமா? டென்ஷனா இருக்கிற டைம்ல நம்ம சரி ரைட் கொஞ்சம் படுத்து தூங்கு அப்புறமா வரேன்னு போவேன். அதனாலதான் பாருங்க, காட்ஸ் வாய்ஸை கேட்கறவங்களா இருக்கட்டும், ட்ரீம் பார்க்கறவங்களா இருக்கட்டும், நிறைய சொல்யூஷனை வாழ்க்கையில வந்து பெற்றுக்கொள்றவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த இரவு நேரத்துல அது அவங்களுக்கு நடந்ததுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் பேசாட்டி நீங்க தூங்குறீங்க, அவர் ரொம்ப பேச முடியுது உங்ககிட்ட. மற்ற நேரத்துல தம்பி அதாவது ஆண்டவரே அதாவது நம்ம கதை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். அவர் ஏதாவது சொல்லவே என்ன பண்ண மாட்டேங்குது, முடியவே மாட்டேங்குது. அதனாலதான் தூங்க வச்சு எல்லா மேட்டரும் என்ன பண்றாரு? பேசுகிறார். ட்ரீம்ல பேசுறாரு, நிறைய கனவுகள் மூலமா பேசுறாரு. நீங்கள் ஓய்ந்து இருக்கிற நேரம் தான் தேவன் நிறைய நேரம் என்ன பண்றாரு? பேசுறாரு பாருங்க. அதனாலதான் குளிர்ச்சியான நேரம். எல்லாம் சொல்லுங்க, குளிர்ச்சியான நேரம். நீங்க கடவுள் பாருங்க, நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் தெரியுமா? கடவுள் கூலா இருப்பாரான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு வரோம். ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா உங்க கூல் டைம்ல தான் அவர் உங்களை வந்து சந்திக்கிறாரு. வாவ், வாட் a God we serve. எந்த டைம்ல பேசினா உங்களுக்கு புரியும்னு அவர் வெயிட் பண்ணி, உங்களுக்கு புரியக்கூடிய டைமுக்காக அவர் காத்திருந்து அந்த நேரத்துல வந்து என்ன பண்றாரு? பேசுகிறார். சிலர்லாம் பாருங்க, இந்த மத்தியான வெயில் நேரத்துலலாம் யாராவது சும்மா வெயில் அடிக்கிற நேரத்துல ஜன்னத்தை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. மண்டை ஏற்கனவே மண்டை என்ன ஆகிட்டு இருக்கு, சூடாகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. கடவுள் பாருங்க எல்லாம் தெரியுது, நம்மளை பத்தி எல்லாம் தெரியுது. பாருங்களேன், அவர் பக்கத்துல சொல்லுங்க, உங்களை பத்தி நல்லா தெரியும். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து, எந்த டைம் பேசணும்னு தெரியுது பாருங்க. நிறைய மனைவிமார்களுக்கு தெரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், நிறைய கணவர்மார்களுக்கு தெரிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், நிறைய ஓனருக்கு இது தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இல்லை நிறைய வேலைக்காரங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரெண்டுக்கும் ஆமையம் தான். அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? பைபிள்ல போட்டிருக்கு, இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை மட்டும் இல்ல, எந்த சமயத்துல சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற சமயத்தில். கடவுள் பாருங்க கூல் டைம்ல உங்களை வந்து மீட் பண்றாரு, ஒரு கூலான நேரத்தில் அவர் உங்களை வந்து என்ன பண்றாரு? சந்திக்கிறார். அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஒரு சண்டே ஒன்னெல்லாம் வச்சு ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சு உருவாக்கி கொஞ்சம் அமைதியா உங்களை உட்கார வச்சு உங்களோட பேசலாம் அப்படின்னு விரும்புறாரு. ஆனா சில பேர் சண்டே தான் இல்லைன்னா எல்லா நாட்களோட பரபரப்பா இருக்காங்க. கட்சிக்கு போடுங்க, கிளம்பு 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 கிளம்பு, தள்ளு தள்ளு தள்ளுன்ட்டு எல்லா வேலையும் பண்ணி இங்க வந்து அப்படியே கூல் ஆகிறதுக்கே என்ன ஆயிடுது? டைம் ஆயிடுது. ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குது நிறைய நேரம். எல்லாம் சொல்லுங்க, குளிர்ச்சியான நேரத்தில். இது எல்லாமே தேவனை பற்றிய ஒரு காரியங்க. ஏன் அதெல்லாம் எழுதிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா டைம் இல்லாம ஆவியானவர் சொன்னார் எழுதினாருங்களே. இல்லை, குளிர்ச்சியான நேரத்துல சந்திக்கிறான்னு நடத்தினா ஒரு கூலான ஒரு மனநிலையில நீங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நீங்கள் அதிகமாக கேட்க முடியும். அதனாலதான் பாருங்க, எப்போதுமே பைபிள் போடுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படிங்கும் போது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் பெந்தைக்கோஸ்தைக்காரங்க வெறும் சத்தத்தை மட்டும் போட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே அறியாமலே போயிட்டாங்க. அது சொன்னா, தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒண்ணுமே பண்ணாத, கொஞ்ச நேரம் அமைதியா நின்று நான் உன்கிட்ட பேசணும் அப்படிங்க. இவங்க அன்புள்ள பிதாவை தேவனே வல்லவரே நல்லவரேன்னு போட்டு போயிட்டாங்க. தம்பிங்கிறதுல தம்பி போயாச்சு. அது சொன்னாரு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று
அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் நில்லு, நான் உன் கூட என்ன பண்ண விரும்புகிறேன், பேச விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, சிநேகிதராகிய கர்த்தர். நல்லா சொல்லுங்க, சிநேகிதராகிய கர்த்தர். இப்போ அந்த 3வது வசனத்தை படிக்கலாம். 2வது அதிகாரம் 12வது வசனத்தை இப்போ படிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர். இப்போ புரியுதா தேவனாகிய கர்த்தருக்கு என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை தான், ஆனால் நம்ம ஏதோ படிச்சுட்டு போயிடுறோம். 1ஆம் அதிகாரத்தில் வராத வார்த்தை 2ஆம் அதிகாரத்தில் வருது. ஏன்னா 1ஆம் அதிகாரத்துல நீங்க இல்லையே. விளங்குதா? ஆண்டவர் இதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் மூட்ல மாறிட்டாரு போல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அவர் எப்பவுமே அப்படிதான் இருக்கிறாரு. யாருக்கிட்ட நட்பு பாராட்ட? நீங்க இல்லை. நீங்க இல்லைங்கிறதுனால தேவனுக்கு யாருமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆனா அவங்க இருந்த போதும் கூட தேவனை ஏன் தேவனாகிய கர்த்தர்னு யூஸ் பண்ணாம தேவனை யூஸ் பண்ணி தெரியுமா? அவங்களுக்குள்ள நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் தேவனுக்கு என்ன நடக்குதோ அதை மையப்படுத்தி தான் வேதாகமே எழுதப்படுது. ஐயோ புரிஞ்சான்னு தெரியலையே. 2வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறவு கொள்ளுகிற தேவன், சிநேகிக்கிற தேவன், சிநேகம் கொள்ளுகிற தேவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த தேவனாகிய கர்த்தர்னு எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த இது உங்களுக்கு ஞாபகம் வரணும். The Lord God, the covenant keeping God, நட்பு ரீதியான ஒரு தேவன், உடன்படிக்கையின் தேவன் என்பது நமக்கு புரியணும். இப்ப பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. எல்லாம் சொல்லுங்க, தனிமையா இருப்பது நல்லா சொல்லுங்க, தனிமையா இருப்பது நல்லது அல்ல. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பேசாட்டி எங்கேயாவது தனியா இருக்கலாம் ஐயா, தனியா இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன், சேர்ந்திருந்தா தானே பிரச்சனை, பேசாட்டி எப்படி இருப்போம், தனியா இருந்துருவோம் அப்படிங்கிறாங்க. பைபிள் பாருங்க, மனிதனுடைய the authentic design சொல்லுகிற ஒரு புத்தகமாக இருக்குது. ஆத்தென்டிக் டிசைன் என்னது? அந்த மூல நோக்கம். அதாவது நீங்க ஒரு கார் வச்சுக்கோங்களேன், இந்த கார் கம்பெனிக்காரன்னு சொல்றாங்க, இந்த காரு இப்படிதான் இயங்கணும்னு சொல்றாங்க பாருங்க, இப்படிதான் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி உங்களுடைய டிசைன்னா என்னன்னா, நீங்க உறவுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் உறவுக்காகவே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இந்த வண்டி உறவுக்கான வண்டி, நட்புக்கான வாகனம். ஆமே, கடவுள் அப்படிதான் உங்களை படிச்சிருக்கிறாரு. அதனாலதான் உங்க டிசைன் அவர் பேசும்போது எப்படி பேசுறாரு? மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, மனுஷன். எத்தனை பேர் மனுஷன் இருக்கீங்க? மனுஷன்னா மனுஷன், மனுஷி, ஆண் ரெண்டையும் குறிக்கிற காமனான வார்த்தை தான். நம்ம நினைச்சுக்கிறோம் அது வேற யாரும் இல்லை. மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, மனுஷன். மேன்கைண்ட், அதான் மேன்கைண்ட் அப்படி சொல்றோம் இல்லையா, அதான் மனுஷன். மனுஷன் தனிமையா இருப்பது, எல்லாம் சொல்லுங்க, நான் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. பாருங்களேன், தனித்து இருப்பது என்பது வேறு, தனிமையா இருப்பது என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. இயேசு என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவர் போய் தனித்து இருந்தார் அப்படின்னு போட்டுக்கணும். அப்படின்னா என்ன? எப்ப பார்த்தாலும் ஜன கூட்டத்துக்குள்ளேயே, சீசருக்குள்ளேயே அப்படியே இல்லை, அப்படியே தான் அதிகமான நேரம் இருந்தார். ஆனா கொஞ்ச நேரம் போய் கொண்டு என்ன பண்றாரு? கொஞ்சம் தனியா உட்காரு. அப்படி தனியா உட்காருறதுனால தனியா இருந்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நேரம்லாம் பிதாவோட அவர் என்ன பண்றாரு? பேச ஆரம்பிக்கிறார். தனித்து நிற்பது என்பது வேறு, ஆனா யாருமே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறதுங்கிறது வேற. நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்? உறவுக்கான நோக்கங்கள் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கீ, இது ஒரு வல்லமையான ஒரு சாவி. இது புரிந்து கொள்வது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். கவனிங்க, மனுஷனோட டிசைன் என்னவா? அவன் தனிமையா இருக்கிறது அவனுக்கு என்ன கிடையாதா? நல்லது கிடையாதா? நம்ம இதை படிக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திருமணம் ஆகாத நேரத்துல, அதுவும் நிச்சயதார்த்த நேரத்துல எடுத்து மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. பாருங்க, அருமையான தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? சேர்த்திருக்காரு அப்படின்னு அந்த நேரத்துல வாசிக்கிறதுக்காக எழுதிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது மனிதனுடைய படைக்கப்பட்ட நோக்கத்தை தேவன் சொல்றாரு. அவன் தனிமையா இருப்பது நல்லது. உங்களுக்கு தெரியுமா, இது வரைக்கும் எல்லாமே நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காரு கடவுள். நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் தான் இருக்கும். முதல்ல ஒரு நல்ல
நல்ல விஷயத்தை நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் மாதிரி பேசுறாரு, எதிர்மறையான ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்றாரு. அதாவது இனி வியாதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை மாதிரி தெரியும், ஆனா அது என்ன வார்த்தை? நேர்மறையான வார்த்தை. வழங்குதா? இனிமே நீங்க கடன் வாங்க கூடாது அப்படின்னா என்னது? அது ஏதோ எதிர்மறை பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அது என்ன வார்த்தை? நேர்மறையான வார்த்தை. அது மாதிரி மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு அர்த்தம். ஜோடி சேர்க்க போறான்னு அர்த்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு பேசும்போது ஏதோ கணவன் மனைவி திருமண உறவுக்கான ஒரு வார்த்தை அப்படின்னு நீங்க நினைச்சிக்க கூடாது. காமனாவே மனுஷனை ஏன் படைச்சிருக்கிறாருன்னா அவன் தனியா இருக்கிறதுக்காக அல்ல, நட்பு கொள்ளவும் உறவு கொள்ளவுமே தேவன் அவனை படைத்தார். எல்லாம் சொல்லுங்க, நட்பு கொள்ளவும் உறவு கொள்ளவும் தேவனை படைத்தார். யாரோடலாம்? முதல்ல தேவனோடு. எல்லாம் சொல்லுங்க, சிநேகிதராக இருக்கிறது. நம்ம யோசித்து பாருங்களேன், இந்த தேவனோட நட்புங்கிறது நமக்கு எங்கேயாவது இருக்குதா அன்றாட வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் கிடையவே கிடையாது. அது கிருபையை கேட்ட பிறகு சுத்தமாவே கிடையாது. ஏன்னா ரொம்ப கிருபையாயிடுச்சு. இப்போ முன்னாடி ஒரு பிரமாணத்தின் வாழ்க்கை, காலையில் 5 மணிக்கு எழுப்பணும், 6 மணிக்கு ஜெபிக்கணும், 7 மணிக்கு பல்லு விளக்கணும், சரி எதையாவது முன்னாடி பின்னாடி எதையாவது பண்ணி ஒன்று பண்ணணும். ஆனால் இப்போ எப்படி நான் தான் நேசிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த நட்பு உறவுலாம் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. முன்னாடி சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே நாம் அதை சிந்தித்தோம், இப்பொழுது உறவின் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும். சட்டத்திட்டம் இல்லை, ஆனா என்ன இருக்கு? உறவு இருக்கு. இந்த உறவு என்ன பண்ணும்னா, நீங்க எதுக்கு நேரம் கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் அது பேர்ல உங்களுக்கு எவ்வளவு நேசம் இருக்கு என்பதை சொல்ல முடியும். அதனாலதான் நிறைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட சண்டை போடுறாங்க. என்ன சண்டை? என் கூட என்ன பண்ண மாட்டேங்காரு, நேரம் செலவு பண்ணவே மாட்டேங்காரு அப்படின்னு உங்க ஒய்ஃப் சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றேன் அது அவங்களுக்கான ஸ்பெசிபிக்கான லாங்குவேஜ். ஒரு கணவன் மனைவி உறவுல 5 லாங்குவேஜ் இருக்கு. இட்ஸ் 5 லாங்குவேஜ். 5 விதமான ஒரு மொழி இருக்குது. ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுல 5 விதமான மொழி இருக்கிறது. ஒரு ஒரு பெண்ணுக்கு இந்த 5 மொழியும் பொதுவா இருக்கும். ஆனா ஒரு மொழி குறிப்பா அவங்களுடைய மொழியா இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, சிலர் பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இது பொதுவாகவே பெண்களுக்கு இருக்கும், ஆனா சிலருக்கு அது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜ் என்னது? கிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க, கிஃப்ட். ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா போகும்போது ஏதாவது ஒரு புரியும்ல, ஒரு பூவு என்னத்தையாவது வாங்கி பண்ணி வச்சுங்க பா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப அர்ப்பாயிடும். இது பொதுவாகவே எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா சிலருக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னா, நீங்க பாராட்டி வார்த்தைகள், நல்லா பாராட்டி பேசுற வார்த்தைகள் அது சொன்னீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணணும். சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க செஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவங்க அதை ரொம்ப அன்பா என்ன பண்றாங்க, உணர ஆரம்பிப்பாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டச், இந்த தொட்டு தொட்டு பேசுறாங்க பாருங்களேன், அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். நேரத்தை என் வீட்டுக்காரர் என் கூட செலவு பண்ணாதான் என்ன நேசிக்கிறார் என்பதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு லவ் லாங்குவேஜ். எல்லாம் சொல்ல லவ் லாங்குவேஜ் பாருங்க. இதெல்லாம் கத்துக்கணும், நம்ம என்னெல்லாமோ கத்துக்கிறோம். ஆனா அன்பு மொழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, அன்பு மொழிகள் 5 செமினார் வைக்கணும்னு இருக்கிறேன். நான் வச்சு இதெல்லாம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய ஆண்டவர் மாதிரி தான் நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை தான் அதிகமா பார்க்க முடிய மாட்டேங்குது. சிலர் நினைக்கிறாங்க நான் ரொம்ப பிஸி, என்னை விட நீங்க தான் பிஸியா இருக்கிறீங்க. மற்ற நாள்லாம் நான் இங்கே தான் இருக்கிறேன், காலையில் வந்துடுறேன். நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வாங்க, குடும்பமாக வாங்க, உங்களோட நான் பேசலாம், நீங்கள் என்னோட பேசலாம், ஒன்றும் தடைய கிடையாது. நல்லா கவனிங்க, 5 மொழி இருக்கு. அதில் ஒரு முக்கியமான மொழி நேரம். எல்லாம் சொல்லுங்க, நேரம். நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது மூலம் என்ன சொல்றோம்னா நேசம் இருக்குன்னு சொல்றோம். எல்லாம் சொல்லுங்க, நேசம் இருந்தா நேரம் இருக்கும். நல்லா சொல்லுங்க, நேசம் இருந்தா நேரம் இருக்கும்.
நேரம் எதுக்கெல்லாம் நம்ம ஒதுக்கலையோ அது நம்ம வாழ்க்கையில அந்த அளவுக்கு முக்கியமானதாகவே இல்லை என்று அர்த்தம். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க தேவனுக்கு நேரம் ஒதுக்குறீங்களாங்கிறது பத்தி அல்ல. முதல்ல தேவன் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களை சந்திக்க வர்றாரு. யார் 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 மீட் பண்ண வரா? ஆதாமை தேவன் என்ன பண்ண வர, சந்திக்க வருகிறார், தேடி வரார், பார்க்க வரார், அவனோட நட்பு கொள்ள வரார். அப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு நட்பு மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்துட்டே இருக்குது பாருங்க. பாவம் செஞ்ச உடனே அவர் வராம போயிடல, பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் வரதான் செய்யறாரு. ஏன்னா கடவுளுடைய சிநேகிதம் அப்படிங்கிறது நீங்க நல்லா இருக்கும் போதுதான் அவங்க கூட இருக்கிறதும் இல்லை, நீங்க நல்லா இல்லாத நேரத்திலையும் அவர் உங்க கூட இருப்பார். பக்கத்துல சொல்லுங்க, நல்லா இல்லாத நேரத்திலையும் உங்க கூட தான் அவர் இருக்கிறார், உங்களை விட்டு போறதே கிடையாது. நமக்கு என்னன்னா நம்ம கூட இருப்பாரா கட்டாயமா, அப்படி சந்தேகம் இருக்கிற நேரங்கள்ல இன்னும் ரொம்பவே இருப்பார். நான் ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். ஆமே, போங்க நீங்களே வச்சுக்கோங்க. ஆமே, ரிட்டன் ஒழுங்கா சொல்லலாம், ஆமேன்னு சொல்லலாம். எல்லாம் சொல்லுங்க, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து. அந்த வசனம் எப்படிங்க வருது? சங்கீதம் 15 பாருங்க, சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே எல்லாம் சொல்லுங்க, நானே. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லாம் சொல்லுங்க, ஆபத்திலே நானே. யாரையும் ஒரு தூதனையோ யாரையும் அனுப்பல. உங்களுக்கு கஷ்டமான நேரம், ஆபத்தான நேரம், சவாலான நேரம், கடவுள் சொல்றாரு, ஆபத்திலே நானே அவன் கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, காட்ஸ் ஆக்ட்ஸ், தேவனுடைய செயல்கள் எப்படி இருக்குதுன்னா, ஆபத்தான நேரம் உங்களை காப்பாற்றி விடுவாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஏதோ உங்களை பெயில் எடுத்துருவாரு, ஏதோ உங்களை பாவத்தை மன்னிச்சிருவாரு, ஏதோ உங்களை மாட்டி இருந்த சிக்கல் இருந்து வெளியே கொண்டு வந்துருவாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவரே காலையிலே ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க, தப்பு வித்து என்ன பண்ணுவாரா? நம்ம ஊர்ல இந்த தலைக்கு தலைப்பாட போச்சு அப்படிங்கள, இது அப்படி இல்லை. தலைப்பாவோட போச்சுன்னு மட்டும் இல்லை, ஏதோ காப்பாத்திட்டீங்க, ஏதோ எஸ்கேப் ஆயிட்டேங்கிறது மட்டும் இல்லை, கிரேட் எஸ்கேப் அப்படிமாங்கல்ல, அது மாதிரி எஸ்கேப் ஆயிட்டேங்கிறது மட்டும் இல்லை, எஸ்கேப் மட்டும் பண்ணி விடல, அங்கிருந்து தூக்கி ஒரு கனமான ஒரு நல்ல நன்மையை நமக்கு செய்கிறார் என்ற அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, தப்பு வித்து கனப்படுத்துகிறார். அப்ப எப்படி சொல்றாருன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலான சூழல், நீங்களே உங்க கூட நிக்க மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு சூழல், நீங்களே உங்களை விட்டு ஓடணும்னு நினைக்கிற ஒரு சூழல், அந்த நேரத்துல கூட அவர் உங்க கூட இருந்து உங்களை தப்பு வச்சு உங்களை கனப்படுத்துகிறார். எவ்வளவு நல்ல தேவன். எல்லாம் சொல்றாங்க, அவரே என்னை தப்பு வைத்து என்னை கனப்படுத்துவார். அப்ப தேவனுடைய நட்பு சிநேகம்ங்கிறது மனிதனுடைய பாவத்தினால அது மாறவே இல்லை. மனுஷன் பாவம் செஞ்சிட்டதுனால அன்னைக்கு தோட்டத்துக்கு தேவன் வராம இல்லை. சரி சரி இன்னைக்கு நான் அந்த பக்கமா வரல, சரியே இல்லை, நான் போறேன் அப்படின்னு. நம்ம ஆண்டவரை கேட்டதில்லை, நான் கேட்டதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, நீ நினைச்சாலே உன்னை விட்டு போயிடுவாரு அப்படின்ட்டாங்க. எப்படி? நீ தப்பு செய்யணும்னு நினைச்சாலே ஆவியானவர் யாரோட்டு போயிடுவாரு, ஒன்னோட்டு போயிடுவாரு. நான் இப்படியே சொல்லி வளர்த்ததுனால நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சரி சரி நினைக்கும் போதே போயிடல, அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. நினைக்கும் போதே தான் அவர் போயிட்டார, செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே அவரோட என்ன பண்ணிக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா பவுல் எப்படி சொல்றாருன்னா, அப்படி சொல்லல. பவுல் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா. யாருக்கு சொன்னா தெரியுமா? அப்பதான் டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்நாட்கள்ல இருந்திருக்கு, தவறான உறவுக்கு போயிட்டு இருக்காங்க, விபச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பவுல் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா. எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கும் போது, நீ தான் தேவனுடைய ஆலயம், ஆவியானவர் உனக்குள்ளதான் இருக்கிறான்னு சொல்லுவீங்களா? அவர் போய் 5-6 நாள் ஆச்சு பாட்டு இருப்பாங்க,
இந்நேரம் ஒரு 1000 கிலோமீட்டர் அப்பாரில் தான் யார் இருப்பா? ஆவியானவர் இருப்பார். இப்படியே சொல்லியே வளர்ந்தாச்சு. அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அவர் உங்களை விட்டு போவதே இல்லை, கை விடுவதே இல்லை. ஒன்றும் இல்லை, அவர் கூட இல்லைன்னு நினைக்கிற நேரம் தான் வேற மாதிரியான நேரமா மாறுது. அதனாலதான் சொல்றாரு, ஆபத்துல கூட அவனோடு நான் இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல தேவன் அவனை தப்புவிக்கத்தான் விரும்பினாரே தவிர அவனை ஒரு நாளும் பனிஷ் பண்ண என்ன பண்ணவே இல்லை, விரும்பவே இல்லை. நமக்கு தான் வேற மாதிரிலாம் கதை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதையை நோண்டுவோம் ஒரு நாள்ல. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னா 2 முக்கியமான உறவு. ஒன்று தேவனோடு, இன்னொன்று மனிதனோடு. எல்லாம் சொல்லுங்க, தேவனோடு, இன்னொன்று மனிதனோடு. இந்த தேவனோடு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் தெரியுமா? நீங்க எல்லாரோடும் நல்ல உறவு வச்சிருப்பீங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதனாலதான் வேதம் சொல்லுது, அன்பு இல்லாத மனிதன் தேவனை அறியான். அன்பு இல்லாதவன் யார் அறியான்? ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். Amen. God is love. எல்லாம் சொல்லுங்க, God is love. இந்த அன்பான தேவனை நீங்க அறியும் பொழுது நீங்க தேவனோடு மட்டும் நண்பர்களா இருக்க மாட்டீங்க. இங்க நீங்க சக மனிதர்களோடு கூட நட்பு பாராட்டுவீர்கள், சிநேகம் கொள்வீர்கள். நிறைய பேருக்கு அந்த இது இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நானும் அவரும் அப்படியே போயிடுறாங்க. அப்படி கிடையாது. நீங்க அவரோடு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறது என்பதற்கு ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம் இருக்கு. அது என்ன? நீங்க இங்க சக மனிதர்களை மதித்து நேசித்து அவர்களோடு அன்பு செய்ய ஆரம்பிப்பீர்கள். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, யோவான் எழுதும் போது இப்படி எழுதுகிறார். 1 யோவான் போன்ற நிருபங்கள்ல அவர் சொல்றாரு, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். அப்ப நீங்க ஒளியில இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளமே என்ன? ரிலேஷன்ஷிப்பை நல்லா என்ன பண்ணுவீங்க, டெவலப் பண்ணுவீங்க. மனித உறவுகளை நீங்க என்ன பண்ணுவீங்க, வாஞ்சிப்பீங்க. நான் சொல்றேன், கடவுள் வந்து இந்த உறவை நல்ல நோக்கங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். The purpose of relationship. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. இப்ப பாருங்களேன், இன்னொரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன், வேகமா திருப்பிக்கோங்க. பிரசங்கி 4, chapter 4. பிரசங்கி 4வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 4:9, 4:9 எடுத்தீங்களா? ஒண்டியா இருப்பதிலும், அப்படின்னா என்ன? சிங்கிள். ஓகே, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அங்க நெகட்டிவ் மாதிரி சொல்லிருக்கு, எப்படி போட்டுருக்குது? கரெக்டா இருக்குது. அங்க தனிமையா இருப்பது நல்லது அல்ல, நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன், ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படி சொல்றாரு. ஓகேவா? ஏற்ற துணை. எல்லாம் சொல்லுங்க, மனைவி. சொல்லுங்க, மனைவி ஏற்ற துணை. ஏன்னா ஏற்ற துணைங்க. சில சொல்ல, நான் உங்களுக்கு ஏற்றதா இல்லை போல, நீங்க எனக்கு ஏற்றதா இல்லை போல, நம்ம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு எத்தனை 10-15 பிள்ளைங்களுக்கே கல்யாணம் பண்ண வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்களா இருக்காங்க. என்ன சொல்லுங்க, ஏற்ற துணை. தேவ சித்தம் இல்லாம கொஞ்சம் மாத்தி முடிச்சிட்டோம் போல அப்படிங்க. இந்த மாதிரி குழப்பத்துக்குள்ள போகவே கூடாது. சின்ன வயசுல யோசிப்பாங்க, நான் பேசாண்டி அந்த வீட்டுல பிறந்திருக்கலாம் அப்படின்னு. சின்ன பெண்ணா இருக்கும்போது அந்த எண்ணம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு இருக்குது பாருங்க. அவரை கட்டிருக்கலாமோ, இவங்களை கட்டிருக்கலாமோ, இவங்களை முடிச்சிருந்தாமோ. நல்ல வேலை முடிக்கல, எல்லாம் முடிச்சிருப்பாங்க. யாருக்கு தெரியும்? அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்காரர் வந்து குடிகாரரா இருக்காரு, ஸ்தோத்திரம், கொலதாரா இல்லாததுக்காக. நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஒரு பெஸ்ட் கிடைச்சது அப்படிங்கிறதே நமக்கு வராது. எல்லா தம்பதியர்கிட்டையும் நான் கொஞ்சம் அதிகமான தம்பதியர்கிட்ட பேசிக்கிறேன். அவங்க எல்லாருக்கிட்டையும் பிசாசு ஒரே போய் தான் சொல்லியிருக்காங்க. என்ன போய் தெரியுமா? உனக்கு கிடைச்சதுதான் சரியில்லை அப்படின்னு. இந்த பொய் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணிருந்தா, ஒரு அப்பன்லயே வாழ்றது, அப்படி வாழக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற துணை. கடவுள் உங்களுக்கு கரெக்டா தான் கொடுத்துருக்காரு.
நீங்க அவருடைய பிரசன்னத்திலையும் அவரோட நட்புலையும் நீங்க இருக்கும் பொழுது பள்ளங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? நிரப்பப்படும். கோணலானவைகள் கரண்ட பொருடானது சமமாகும். கோணலானதுலாம் சரியில்லை தான், உங்ககிட்டையும் சரியில்லை தான், அங்கேயும் சிலது சரியில்லை தான். ஆனா சரிப்படுத்துற ஒருத்தர் அங்க வரும் பொழுது ரெண்டுமே ரொம்ப சூப்பரா மாறும். ஏமா அப்படிதான் உருவாகி இருக்கிறாரு. ஃபேமிலிங்கிறது ரெண்டு பேர் மேட்டர் இல்ல, மூணாவது ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்களா? இல்ல இல்ல, இன்னொரு ஆள் இருந்தா கட்டாயமா ஒன்னா இருப்பாங்க. அப்ப தனிமையா இருப்பது நல்லதில்ல அப்படி சொல்றாரு. இங்க பிரசங்கி இன்னும் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். என்ன சொல்லுங்க? இருவர் கூடி இருப்பது நலம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது ஒரு பலமாக நலமான காரியமாக இருக்கு. ரொம்ப பெரிய செல்வம் ஒண்ணு என்னன்னா மக்கள் செல்வம் தான். மக்கள் செல்வம்னா பிள்ளைங்களையும் அப்படிதான் சொல்லுவோம். நட்பு, சிநேகம், உறவு, இது எந்த அளவுக்கு அதிகம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பெரியாரு. நான் இந்த ஆண்டவர் சபைகள்லாம் வரும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசு ஒருவர் தான் உனக்கு நண்பராக இருக்க வேண்டும், வேற நண்பரே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா கிறிஸ்தவனால என்னன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸு, உறவு, சொந்தக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆராதனைக்கு மட்டும் போறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படின்னு தான் சொல்லி கொடுத்ததுனால இயேசு ஒருவரே உனக்கு நண்பர், வேற யாருமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அந்த நண்பர்கிட்ட போய் பார்த்தா அவர் சொல்றாரு, அநீதியான உலக பொருட்களால் உனக்கு சிநேகிதர்களை சம்பாதி அப்படிங்க. அவர் தான் சொல்லி கொடுத்தார். ஒன்றும் இல்லப்பா, ஒரு பச்சி ஒரு டீ, அதுல எவ்வளவு பெரிய நட்பு ஃபார்ம் ஆகும் தெரியுமா? என்ன இந்த சமோசா என்ன பெறும்? அப்படிதான் பைபிளே எப்படி போட்டுக்க, சாப்பாடு, டீ, சாப்பாடு இதெல்லாம் எதுதான் பைபிள போட்டுக்குது? விருந்து வைத்துக்கென்று இல்லை, விருந்து வைக்கிறதே எதுக்கு? அவன் வச்சாங்களா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விருந்தே எதுக்கான்? அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்ச நேரம் என்ன பண்றது, பேசிக்கிட்டே இருக்கிறது, இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சிலருக்குலாம் பேச கிடையாது. எதுனாலும் முடிஞ்ச பிறகு எவ்வளவு சீரியஸா மேட் நடந்துக்கிட்டு இருக்கு. யூதர்கள்லாம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா சாப்பிடுவாங்க. அப்படின்னா நிறைய சாப்பிடுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க ஓன் இன்டர்பிரேஷன்ல இருந்து எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. அது உங்க சொந்த வியாக்கியானம். ஏன்னா அவங்க 10 நிமிஷம் சாப்பிட நானே இவ்வளவு சாப்பிடுவோம்னா அப்ப மணிக்கணக்கான நிறைய சாப்பிடுவாங்க போல, அப்படி யோசிச்சிடாதீங்க. அப்படி சொல்ல வரல. அது அப்படியே சாஞ்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நட்பை வளர்க்கிற ஒரு நேரமாக. இப்ப இயேசு அப்பத்தை எடுத்து சீஸ்பிட்டு அப்படின்னா என்னன்னா அப்படியே சாஞ்சி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ராப்போஜனம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 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 உணவு நேரமே உறவின் நேரமாக இருக்கு. அதனால எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு இந்த ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் இன்னும் பேசி கொள்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ரொம்ப பேசுவாங்களோ தான் ஒன்னாவே உட்கார்றது இல்லைங்கிறாங்க நிறைய பேர். எதையாவது கேட்காத கேட்டு ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. சில சொல்றாங்க பேசினாலே பிரச்சனை வந்து பிரதர், அதனால பேசவே மாட்டேங்க பிரதர். அதெல்லாம் கொஞ்சம் எரர் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூடி இருப்பது நலம். எல்லாம் சொல்லுங்க, கூடி இருப்பது நலம். நல்லா சொல்லுங்க, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைபிள் சொல்லுது ஒருவன் 1000 துரத்துவான். ஒருத்தன் எத்தனை துரத்துவான்? 1000 துரத்துவான். ஆனா 2 பேர் சேர்ந்தா இந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தா எத்தனை பேர் துரத்தலாம்? 2000. ஆனா பைபிள் என்ன போடுது தெரியுமா? இருவர் 10,000 துரத்துவார்கள். ஏன்னா எல்லாம் சொல்லுங்க, ஒருவன் 1000 இருவர் 10,000 வருது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 10,000 10,000 பேரை துரத்த முடியும். அப்போ ஒற்றுமைக்கு ஒரு வலிமை இருக்கிறது, இணைப்பிலே ஒரு நலம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு, அதனால பைபிள் போடுறது கூடுமான மட்டும் யாவரோடும் சமாதானமா இருங்கள். கொஞ்சம் பேர் கூட கொஞ்சம் இருக்க முடியாது, அப்பதான் ரொம்ப க்ளோஸா இல்லாம லைட்டா க்ளோஸா. இப்போ இயேசுவே பாருங்களேன், எல்லாருக்குள்ளேயே கழுத்தை கிழிச்சுட்டே கிடக்கல, அது சாத்தியமே இல்லை. அப்ப இயேசு கழுத்து என்ன வருது?
அப்படி இல்லை. பொதுமக்கள், அதுக்கப்புறம் ஒரு 70 பேரு, அதுக்கப்புறம் ஒரு 12 பேரு, அந்த 12 பேர்ல ஒரு 3 பேரு, அந்த 3 பேர்ல ஒருத்தன். இப்படி அவருக்கு உறவுல நிறைய என்ன இருக்கு? விளங்குதா? எல்லாரோடையும் நட்பா இருக்கலாம். ஆனா சில பேரோட டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நட்பணம் வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு உண்மையான நண்பர் கூட கிடையாது. உங்க மனசை திறந்து நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்காருங்க அப்படி யாராவது நீங்க சம்பாதிச்சிருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. ஒரு பேர் யாரையும் நம்ப முடியாத யார்கிட்ட சொல்ல அப்படிங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஃபேஸ்புக்ல அதான் 2000 தாண்டிடல, இனி என்ன ஃபாலோ பண்ணு அப்படிங்க. தட்ஸ் நாட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இந்த ஃபேஸ்புக் எல்லாம் நம்ம நண்பர்கள் நினைச்சுக்கிறோம். ஃபேஸ்புக்ல பாருங்க எவ்வளவு ஃப்ரெண்ட் இருக்காங்க பாருங்க அப்படிங்க. மூஞ்சே இல்லாத ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்க. ஃபேஸும் கிடையாது, புக்கும் கிடையாது. ஏன் ஃபேஸ்புக்கும் தெரியல. அதெல்லாம் நண்பர்கள் கிடையாது. நண்பர்னா அறிந்திருக்க வேண்டும், அறியப்பட்டிருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, அறிவதும் அறியப்பட்டிருப்பதும். அதுதான் நட்பு. அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் இல்லைன்னா நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல நண்பர்களே எனக்கு என் வாழ்க்கையில தாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் விட இது மேலான ஆசீர்வாதமாக இருக்கு. பாருங்க, நம்மள கடவுள் வந்து ஒரு உறவின் மனிதர்களாகவே வச்சிருக்கிறதுனால நாம் அதுல இல்லாம வாழும் பொழுது நம்ம டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறோம், நம்ம அழுத்தத்துக்குள்ள போயிடுறோம். நம்ம வாழ்க்கையில பல நெகட்டிவ் பாதிப்பு வந்து வருவதற்கான காரணம் நிறைய பேர் கூட பழகி பேசி மகிழ்ச்சியா இல்லாம இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? வியாதிக்கும் அழுத்தத்துக்கும் தேவையில்லாத மன நெருக்கடிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாருடையும் பேசி பழகி நட்பா இல்லாத இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் சொல்றேன், அவர்கள் கூடியிருப்பது நலம். இதுல பல மேட்டர் இருக்கு பாருங்க, வாசம் முடிக்கிறேன். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். என்ன சொல்லுங்க? சேர்ந்து உழைத்தால் நல்ல பலன் உண்டாகும். பலன் இருக்குதான், இணைப்புல என்ன இருக்குதான்? பலன் இருக்குதான். அடுத்தால, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். அப்ப அங்க என்ன இருக்குது? சப்போர்ட் இருக்குது பாருங்க. நீங்க விழுகிற நேரத்தில் உங்களை தூக்குகிற உறவுகள் அவசியமாக இருக்குது. ஆமென். எஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா விழுந்தாங்களா எழுந்தாங்களா யாருக்குமே தெரியாது. ஐயா இப்ப என்ன ஆயிட்டு ஒண்ணுமே தெரியாது. இப்படி இருக்காங்க. அப்படி இருக்க கூட நட்பு பாராட்டணும், சிநேகம் பாராட்ட வேண்டும். சிநேகம் உள்ளவன் சிநேகம் பாராட்ட கடவன். கடவுள் எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, உன் தகப்பனுடைய சிநேகத்தையும் விட்டுடாத அப்படிங்கிறாரு. உங்க அப்பா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார், அவரை கூட விட்டுறாதப்பா அப்படிங்கிறாரு. எந்த அளவுக்கு சொல்லி தராரு பாருங்க. பைபிள் வந்து இந்த நெட்வொர்க்கை பின்றது, உறவு பின்னலை வலியுறுத்துகிற ஒரு புத்தகமா இருக்குது. என் பின்னாடி வா, நீ மனுஷனை பிடிப்ப அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீ ஒரு நெட்டு பின்னிட்டு இருந்தல, இனிமே வேற ஒரு நெட்வொர்க் பின்ன போற. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. நல்ல நண்பர்கள், நல்ல நட்பு, நல்ல உறவுகள் எதுக்குன்னா இதுக்குதான் பாருங்க. நீங்க சரியில்லாத நேரத்துல சரியில்லைன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு உதவுவான். இப்படி யாரையுமே தங்க வாழ்க்கையில அனுமதிக்காதவர்கள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, உறவின் நோக்கம் என்னவா இருக்குது பாருங்க. பலன் இருக்குது, விழுந்தா தூக்குறாங்க. 11வது வசனம் பாருங்க. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். That means encouragement. எல்லாம் சொல்லுங்க, encouragement. ஒருத்தர் என்ன பண்ண முடியுமா? சூடுபடுத்த முடியுமா? என்னுடைய ஃப்ரெண்டு பால் வந்தாரு கோயம்புத்தூர்ல இருந்து. 2 நாள் சும்மா இங்க வந்துட்டு பேசுறதுக்காகவே தங்கியிருந்து நல்லா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு, ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு, அங்கங்க பார்க்கல உட்காந்து பேசி, ஷாப்பிங் போயிட்டு, மூவி பார்க்க போயிட்டு, எல்லா இடத்துலையும் உட்காந்து ஒருத்தர் பேசி நான் என்ன சொல்றேன்னா, என்ன நடக்குது அந்த இடத்துல? என்கரேஜ்மெண்ட். எல்லாம் சொல்லுங்க, என்கரேஜ்மெண்ட். பைபிள்ல போட்டிருக்குது, இரும்பை என்ன பண்ணுவான்? கருக்கிடும். That means the iron sharpeth iron. எல்லாம் சொல்லுங்க, iron sharpeth
அயன். இரும்பு என்ன பண்ணுமா? கரிக்கணும்னா என்ன? நீங்க ஒரு ஆயுதமா இருக்கிறீங்க, நீங்க ஒரு இரும்பா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இரும்பை உருவாக்குறதுக்கு இன்னொரு இரும்பு தேவை. நீங்களாவே உருவாக்க முடியாதுங்க. உங்களை உருவாக்க தேவன் யாரையும் ஒருத்தர் அனுப்புவார் வாழ்க்கையில். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு மோசஸ் இல்லாம ஒரு ஜோஷுவா வர முடியாது. ஒரு பால் இல்லாம ஒரு தீமோத்தேயு வர முடியாது. ஒரு அனனியா இல்லாம ஒரு பர்னபாஸ் இல்லாம பாலும் வர முடியாது. அதுதான் எல்லாம் சொல்லுங்க, ஐ நீட் சம்ஒன். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒருவர் தேவைப்படுகிறார். யாருடைய உதவி இல்லாம நீங்க வாழும்படி என்ன பண்ணப்படவில்லை, படைக்கப்படவே இல்லை. என்ன போட்டிருக்குது? ஒருவன் விழுந்தா ஒருத்தர் என்ன பண்ணுவான்? தூக்கி விடுவான். 2 பேர் படுத்துக்கொண்டால் சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஆமென். பிரைஸ் காட். எழுந்து நிற்கலாம். டைம் தான் முடிஞ்சிச்சு. ஒன் டைம். எத்தனை பேருக்கு விளங்குது? உறவினுடைய முக்கியத்துவம் விளங்குதா? எத்தனை பேர் தேவனோடு உறவும் மனிதனுடைய உறவும் தேவைன்னு நினைக்கிறீங்க? சபையில பண்ணுங்க. இந்த ஆராதனை முடிஞ்சு ஒரு அப்படி போய் யாரையாவது ஒருத்தர் கூட பேசுங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ணுங்க, பேசுங்க. புதுசா யாரையாவது பார்த்து, ஃபேமிலியா இருந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை பார்த்து பேசுங்க. எப்படி இருக்குங்க ஹலோன்னு சொல்லி பேசுங்க. நட்பு பாராட்டுங்க. உங்க ஏரியால நட்பு பாராட்ட ஆரம்பிங்க. தேவன் அதற்காகவே உங்களை உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்கலாம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாம் சொல்ல, என்னால் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே எனக்கு கொடுத்தார். ஆகையால் என் தேவனை நான் கனப்படுகிறேன். நான் கொடுக்கிறபடியா நான் பெருகுவேன், நான் நிரம்பி இருப்பேன். ஆமென். ஆமென். இப்பொழுது நாம் கொடுத்து செலுத்துவோம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி. உறவின் நோக்கங்களை நாங்கள் தியானிக்கும்படி செய்ததற்காக நன்றி. நீர் எங்களுக்கு உறவின் தேவனாக உண்மை வெளிப்படுத்துவதற்காக நன்றி. உம்மோடு இருக்கிற நட்பு, மற்றவர்களோடு எங்களுக்கு இருக்கிற நட்பு, இந்த 2 காரியங்களிலே நாங்கள் வளர பெருக இந்த நாளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி. தகப்பனே, ஸ்நேகம் பாராட்டுகிற இருதயத்தையும் ஆவியையும் எங்களுக்குள்ளே அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த நாட்களில் காணட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதற்காக நமக்கு நன்றி. அவர்கள் உண்மை தேடி வந்து உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தை கேட்கிறபடினாலே மிகுந்த பலனுக்கு எதுவான காரியங்களை இந்த வாழ்க்கையில நீர் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். 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 Praise God. Hallelujah. Amen. Amen. God bless you. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னா ஒரு சீட்ல ஒரு நேம் அண்ட் ஃபோன் நம்பர் எழுதி கொடுங்க. உங்களுக்கு ஒரு CD gift-ஆ கொடுப்பாங்க. நீங்க போகும்போது என்ன பண்ணலாம், வாங்கி கொள்ளலாம். God bless you. God bless you. DVD, MP3 மற்றும் பென்டிரைவில் வடிவில் கிடைக்கிறது. பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04624950 350.